பகுதிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணைக்கிணங்க தஞ்சாவூர் மாவட்டம் மத்திய மாவட்ட செயலாளருமான திருவையாறு எம்எல்ஏ துரை சந்திரசேகரன் அறிவுறுத்தலின்படி திருவையாறு சட்டசபை தொகுதி திருவையாறு நகராட்சி பாகை எண் 59 வாக்குச்சாவடியில் திமுக நகர செயலாளரும் நகராட்சி துணைத் தலைவருமான நாகராஜன் தலைமையில் பாக முகவர், பாக டிஜிட்டல் முகவர், வார்டு செயலாளர்கள், நிர்வாகிகளுக்கான எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை உறுதிப்படுத்தும் ஆலோசனை கூட்டம் நடந்தது. தொடர்ந்து எண் வாக்குச்சாவடியில் வெற்றி வாக்குச்சாவடி தமிழக தலைக்குனியாது என்பதை வீடு வீடாக சென்று திமுகவின் அரசின் சாதனை விளக்க நோட்டீஸும் வழங்கினார்கள். 2 சக்கர வாகனத்திலேயே மு.க.ஸ்டாலினுடைய உருவப்படம் பொறிக்கப்பட்ட தமிழ்நாடு தலைகுனியாது என ஸ்டிக்கரையும் வண்டியிலேயே ஒட்டப்பட்டது. மேலும் சாதனை விளக்க நிகழ்ச்சியின் கூட்டத்திலேயே வார்டு கவுன்சிலர்கள், நகர இளைஞரணி அமைப்பாளர் ராஜகுரு, வார்டு கவுன்சிலர் ராஜரத்தினம், அவைத்தலைவர் முருகானந்தம், ஒன்றிய பிரதிநிதி மா. தாமோதரன் மற்றும் நிர்வாகிகள், பாக முகவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்.
பாகத்தில் அதிகமாக வாங்கி கொடுக்கணும். தொடர்ச்சியாக வந்து 59 நம்பர் பாகம் வந்து அதிக ஓட்டை தான் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஒரு தேர்தல்லையும் சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயுமே நம்ம அதிக ஓட்டை நம்ம வந்து விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல்லையும் அதிகப்படியான ஓட்டை வந்து நம்ம 59 நம்பர் வாங்கி கொடுக்கணும். கழக தலைவர் ஆணைப்படி, பேரூர் கழக செயலாளர் ஆலோசனைப்படி, மத்திய மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தப்படி நம்ம இந்த 59 நம்பர் பாகத்தில் அதிகப்படியான ஓட்டுகளை நம்ம பெற்றுத்தர்றதுக்கு என்ன வழிவகையோ அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். நம்ம பாக முகவர், பாக டிஜிட்டல் முகவர் மற்றும் கவுன்சிலர், செயலாளர் இவங்கெல்லாம் அதுக்கு தீவிரமாக வந்து உங்களுக்கு என்னென்ன உதவியோ அத்தனை உதவியும் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் எந்த குறையாக இருந்தாலும் செயலாளர், கவுன்சிலர் இவங்கள்ட்டெல்லாம் சொல்லுங்கள். சொல்லி நம்ம அதிக ஓட்டை நம்ம பாகத்தில் இந்த வரை அதிகமாக வாங்கி கொடுக்கணும். அதோட இது உரிமையில் மகளிர் உரிமையை வராதவங்க இது லிஸ்ட்டு போட்டாங்க. அதில் வரலைன்னாக்கா உடனே அப்ளிகேஷனை கொடுக்க சொல்லுங்க, நம்ம பண்ணித்தரோம். அது மாதிரி இப்போ மகளிர் உரிமை தொகை 2 நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எல்லா அக்கௌண்ட்லேயும் வந்திருக்கு. அது மாதிரி வராதவங்க, விடுபட்டவங்க திரும்ப அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அது எல்லாமே வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம திரும்ப கொடுத்து அதை நம்ம வாங்குறதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம். அதனால் தொடர்ச்சியாக நம்ம கழக பணியாற்றி இந்த பாகத்தில் அதிக ஓட்டை நம்ம வாங்கி தரும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. என் வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வாக்குச்சாவடி 59 வந்து எப்போயுமே திருவையாறில் ஃபஸ்ட்டாக முதலிடமாக இருக்கிறதுக்கு நம்ம வாக்குச்சாவடி ரொம்ப சிறப்பாக செயல்படுது. அது மாமாவும் பல முறை பார்த்துருக்காரு. நம்ம வார்டை பொறுத்த வரைக்கும் திமுகங்கிறது ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. இந்த கோட்டை என்றைக்குமே நிலச்சி நிற்கிற மாதிரி இந்த எலெக்ஷனில் நம்ம செஞ்சு காட்டுவோங்கிறத உறுதிமொழி ஏற்கிற மாதிரி நம்ம ஏற்று இந்த வாட்டி ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு எல்லாருமே பெருமையோடு சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் தான் உள்ள போட்டு விட்டோம்ல. நாளைக்கு பேப்பரில் வர்ற மாதிரி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி இதுக்கு வந்திருக்கிறது தலைவர் அண்ணன் அவர்களுக்கும், ஒன்றிய பிரதிநிதி அவர்களுக்கும், தம்பி தாமோதரன் அவர்களுக்கும் மற்றும் நம் வார்டில் உள்ள அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எல்லா எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன் வந்து ஒரு தீவிரமாக நம்ம எல்லாரும் நம்ம பாகத்தில் அதிக ஓட்டு ரேட்டிங் நம்ம காமிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வாங்கினது பெருசு இல்லை. இந்த வாட்டி எலெக்ஷனும் நம்ம வாங்குறது தான் பெருசு. இது நம்ம வார்டில் அதிக ஓட்டு நம்ம நடந்திருக்கு, கொஞ்சம் போலாயிருக்கு. அதே மாதிரி நம்ம உதயத்துறைக்கு பதிவாயிருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் சேர்ந்து உங்களோட குறை எது இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணி செய்கிறோம். யாருக்கு பணம் வரலையோ அவங்களாம் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், அதை நாங்கள் தலைவர்கிட்ட கொடுத்து அவங்க எல்லாருக்கும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ எல்லாருமே ஒரு மனதாக இருந்து எல்லாரும் சூரியனுக்கு ஓட்டு அவங்க தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்லி நம்ம ஆளுங்கள் எல்லாரும் உதயசூரியனுக்கு போகணும்னு சொல்லி இந்த 59 பாகம் அதிக ஓட்டு வித்தியாசம் நம்ம ரீடிங்கில் கொண்டு வரணும். அதுக்கு நாங்கள் உங்களோட ஒத்துழைப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். என் வாக்குச்சாவடி, வெற்றி சாவடி ஆகிய கூட்டங்களுக்கு வருகை தந்துள்ள நகர கழகத்தினுடைய தந்தை மதிப்பிற்குரிய ஒன்றிய பிரதிநிதி மற்றும் மாமா தாமோதரன் மாமா மற்றும் எல்கேஜி மாமா அவர்களே, இயக்கத்தினுடைய வார்டு கழகத்தினுடைய செயலாளர், நகர இளைஞரணி அமைப்பாளர் மாமா ராஜூராம் அவர்களே, மேலும் இங்கே இருக்கக்கூடிய வார்டினுடைய உறுப்பினர் முத்தையார் அவர்களே, இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, கழகத்தினுடைய உறுப்பினர்களே, இளைஞர்களே, முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை நேற்றைய தினம் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு திருவண்ணாமலை நடைபெற்றது. மாண்புமிகு கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என தேர்தல் களத்தில் நாம் எவ்வாறு உழைக்க வேண்டும் என பல்வேறு திட்டங்களை வகை தந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நகர கழகத்தினுடைய தந்தை பேராளர் நகர செயலாளர்கள் பல்வேறு வழிகாட்டுதல்படி அனைத்து பாகங்களும் வெற்றி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை மீண்டும் உதயசூரியனை ஆட்சியில் அமர்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவதை கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறிய நன்றி, வணக்கம். வெற்றி வாக்குச்சாவடி எப்போதுமே இந்த 59 பாகம்னால நம்பர் 1 நான் தான் ஓட்டு எண்ண போவேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக 10 எலெக்ஷனாக போய்கிட்டு இருக்கேன். உடனே முருகானத்தை கூப்பிடுவான், அடுத்தது மாப்பிள்ளையை கூப்பிடுவான்.
எப்போ உங்கள் வாக்குச்சாவடிக்கோ கூட எங்களோடதெல்லாம் கம்மிப்பா அப்படிமா. அதனால் 59 எப்போதுமே நம்பர் 1 கட்சிக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. உங்களுடைய குறை எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை இவர்கிட்ட ஒரு சண்டைனாக்கா என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லுங்கள். ஆனால் தகவல் சொல்லணும். ஆனால் நீங்களாக பார்த்து மாறக்கூடாது. என்னை பொறுத்தவரையும் இந்த கட்சி வந்து நம்மளுக்கு நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு 5 வருஷம் செய்யறதுக்கான வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கணும். முதலமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் எல்லாருக்கும் நல்லா இருக்காரு, எல்லாருக்கும் நல்லா துணை முதலமைச்சர் அது மாதிரி இளைஞர்களெல்லாம் அரவணைத்து போகும் அளவுக்கு இப்போ துணை முதலமைச்சர் அவரே நேரடியாக எல்லாத்தையும் பேசுகிறாரு. ஒரு வாக்குச்சாவடியில் மெம்பர் போட்டோம்னாக்கா இது ஒன்றா இப்போ கூப்பிட்டு பேசி என்னப்பா அவங்க 59 நம்பர் பாகத்தில் என்ன வேலை நடந்துருக்கு, யாரார் வேலை செய்யும், அதெல்லாம் நல்ல சிறப்பாக செய்யணும்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்பை மேலும் சிறப்பாக்குன்னா 2026 முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். என்ன எந்திரிங்க, நான் அப்படியே ஒற்றாவில் போட்டால் பாருங்க. ஒரு சைடில் விட்டுங்க, அந்த சிம்பிள் அலையாம மேலே மேலே ஏற்றி இங்கே வரும் இங்கே வரும். ஓகே அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. வாங்கிக்கோங்கம்மா. அப்படியே இருண்ணா, அப்படியே இருண்ணா. அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும், அப்படியே அப்படியே. எனக்கு மயக்கம் வந்து டீ குடிக்காம. ஏன் டீ குடிக்கலையா? இல்லையா, வந்து